வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நம்ம DiZO வயர்லெஸ் நெக் பேண்ட் இதோடைய அன்பாக்சிங் தான் பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு Flipkart அவைலபிளா இருக்கு. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1500 அவைலபிளா இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் சேல் மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1300 ஆஃபர் பண்ணிருந்தாங்க. இதோட அன்பாக்சிங் இப்போ நீங்க பார்க்க போறீங்க. அதுக்கு முன்னாடி ரிவ்யூல இதோட ஃபுல் டீடைல்ஸ் நான் வந்து சொல்ல போறேன். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ கிளிப்பிங் பாத்தீங்கன்னா இந்த ப்ளூடூத் ஹெட்செட் DiZO ப்ளூடூத் ஹெட்செட்டை போட்டுட்டு அதுலலாம் நான் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். வாய்ஸ் கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. நாய்ஸ் ஏதாவது உங்களுக்கு கேக்குதான்னு பாருங்க. வாய்ஸ் மிஸ்மேட்ச் ஆகுதா இல்ல கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஆல்சோ இதனுடைய ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ இதை கனெக்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த மேக்னெட்டிக் டிப்பை நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா ப்ளூடூத் ஆட்டோமேட்டிக்கா டிஸ்கனெக்ட் ஆயிடும். திரும்ப நான் அதை பிரிச்சுட்டேன் அப்படின்னாக்கா கனெக்ட் ஆயிடும். இப்போ வீடியோ ரெக்கார்டிங்ல அப்படியே நான் செக் பண்றேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா மேக்னெட்டிக் நல்லா ஃபாஸ்டா சூப்பரா கிரிப்பா பிடிச்சிது. இப்போதைக்கு நான் வந்து இதை ஜாயின் பண்ணிட்டேன். மேபி இப்போ அநேகமா கனெக்ஷன் கட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் மேபி இந்நேரம் வந்து கனெக்ஷன் ஜாயின் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்குது. அண்ட் ஆல்சோ இதுல கால்ஸ் மட்டும் நான் செக் பண்ணேன். கால்ஸ் நல்லா கிளாரிட்டியா இருக்கு. யூடியூப்லயும் ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்தேன். அது எல்லாமே நல்லா இருக்கு. பாட்டு கேட்கறதுக்கும் நல்லா இருக்கு. இது பேஸ் நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சவுண்ட் எஃபெக்டும் நல்லாவே இருக்கு. அண்ட் ஆல்சோ இதை நீங்க ஃபுல்லா பிரஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அவுட்டர்ல இருக்கக்கூடிய சவுண்ட் நாய்ஸ் எதுவுமே உங்களுக்கு காது உள்ள போகாது. அந்த அளவுக்கு ஃபுல்லா பிரஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் கேப் விட்டே நீங்க யூஸ் பண்ணுங்க. அப்பதான் உங்க காதுக்கும் நல்லது. அதே மாதிரி வால்யூம் வந்து நீங்க ஃபுல்லா வைக்காதீங்க. கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி வச்சீங்க. அப்பதான் உங்களுடைய காது கடைசி வரைக்கும் கேட்கும். நீங்க ஃபுல் வால்யூம் வச்சு கேட்டீங்க அப்படின்னா உங்க காது ஃபியூச்சர்ல கேட்காம போயிடும். அதனால உங்க காதை பாதுகாத்துங்க. இதுல சின்னதா ஒரு அன்பாக்சிங் மட்டும் இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். இந்த அன்பாக்சிங் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா ஒரு அன்லைக் பண்ணுங்க. வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. ஃபுல் டீடைல்ஸ் நம்ம ரிவ்யூல பார்க்கலாம். இந்த பாக்ஸில் மேலே ஒரு கவர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா DiZO வயர்லெஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்டு பாட்டமில் பார்த்தீங்கன்னா realme TechLife அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னாலும் அதே தான் இருக்குது. அண்ட் அனதர் சைடும் சேம் தான். அண்டு பாட்டம் அண்டு டாப்பில் பார்த்தீங்கன்னா பிளைனாக கொடுத்துருக்காங்க. பேக் சைடு வந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு 11.2 mm லார்ஜ் பேஸ் பூஸ்டர் டிரைவ் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் 17 hours Playback அண்ட் ஆல்சோ மேக்னெட்டிக் இன்ஸ்டன்ட் கனெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 88 millisecond low latency அண்ட் 10 minutes சார்ஜ் ஃபார் 120 minutes Playback அண்ட் IPX4 வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒர்க்ஸ் வித் realme லிங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு DiZO வயர்லெஸ்னு கொடுத்து மாடல் DA 2003 கலர் பிளாக்கு. அண்ட் மெயினான விஷயம் மந்த் அண்ட் இயர் ஆஃப் மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்கன்னா ஜூன் 2021 அப்படின்னு சொல்கிறாங்க. எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 2500 போட்டுருக்காங்க. பட் 1500 சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணிவிடுவோம். பாக்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா பார்க்குறதுக்கு லுக் வைஸ் நல்லா சூப்பராக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நல்லா ஹார்டின் மாதிரியே போட்டு வச்சுருக்காங்க. பின்னாடி வந்து ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுலேருந்து நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துருவோம். நல்லா ஃபிட்டிங்னா நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஓகே, இது ஏதோ பெருசாக ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம ஷர்ட்லாம் வாங்கினா ஒரு லேபிள் ஓட்டுற மாதிரி பெருசாக விட்டுருக்காங்க. கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, இதுவும் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் ஒன்று ஓட்டியிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டிக்கரையும் ரிமூவ் பண்ணிவிடுவோம். எவ்வளோ காசு போட்டு வாங்கினாலும் அதில் தேவையில்லாத இந்த மாதிரி பிளாஸ்டிக் ரேப்பர்ஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதெல்லாம் வச்சுக்கிட்டே யூஸ் பண்ணாதீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா காரில் வந்து புதுசாக வாங்கியிருப்பாங்க. பட் அதில் இருக்கிற சீட் கவர் இந்த மாதிரி பிளாஸ்டிக் ரேப்பர் இருக்கும். அதை ரிமூவ் பண்ணாமல் அதிலே உட்காந்துட்டு போவாங்க. அதிலே உட்காந்து ஓட்டிகிட்டு போவாங்க, உட்காந்துட்டும் போவாங்க. லேக்ஸ் கணக்கில் போட்டு வாங்கினாலும் அதில் அந்த பிளாஸ்டிக் மேலே உட்காரக்கூடாதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். தெரிஞ்சிருந்தாலும் அந்த தப்பை நம்ம செய்வோம். நாம் செய்ய மாட்டோம், ஒரு சில பேர் தான் செய்வாங்க. இங்கே வந்து டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. பட் அது பார்த்தீங்கன்னா ஓப்பனில் இருக்குது.
ஸோ இதுக்கு வந்து ஒரு கவர் ஒன்று கொடுத்துருக்கலாம். ஓகே, அவங்க ஓப்பனில் தான் வச்சுருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நான் வாங்கின அந்த ஹெட்செட்லேயே பார்த்தீங்கன்னா இதில் தான் அந்த சார்ஜ் போடக்கூடிய போர்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஓப்பனில் கொடுத்துருக்காங்க. அண்டு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா ட்ரிபிள் பட்டன் கொடுத்துருக்காங்க. டாப்பில் வால்யூம் ப்ளஸ்ஸு, பாட்டமில் வால்யூம் மைனஸு, சென்டரில் பவர் ஆன் ஆஃப். ஸோ அது உங்களுக்கு ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. ஸோ அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மைக் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்டு பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஆர் சிம்பிள் மட்டும் இருக்குது. அண்ட் அனதர் சைடு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எல் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த DiZO சிம்பிள் மட்டும் போட்டிருக்காங்க. ஸோ அந்த மேக்னெட்டிக் இயர்பட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா 2 மைக் கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த மேக்னெட்டிக். ஸோ சூப்பராக ஒட்டிக்குது. ஸோ பார்க்குறது கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் காதில் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே, அண்டு சைடில் ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்குது. அதில் ஓப்பன் பண்ணால் அந்த யூஸர் மேனுவல் ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் இது வரைக்கும் எதுலேயும் பார்த்ததே இல்லை, பார்த்தாலும் அதை பிரித்து படித்ததில்லை. ஸோ இதை அப்படியே ஓரமாக வச்சுருவோம். அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டைப் சிக்கான சார்ஜிங் போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ டைப் சி கொடுத்தது ஒரு நல்ல விஷயம். பட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்கலாம்னு நினைக்கிறேன். அவங்க சொல்கிறது மேபி ஒரு 2 hours கிட்ட சார்ஜ் ஏறும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்ட்ரா இயர்பட்ஸ் ஒரு 4 இருக்குது. பட் இருக்கிறதே கரெக்டாக தான் ஃபிட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ பேக்கிங்லாம் நல்லா பக்காவாக தான் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் வந்து ரிவ்யூவில் சொல்கிறேன். இப்போதைக்கு அன்பாக்சிங் ஓவர். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் அன்லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.